இது எலெக்ஷன் என்சைக்ளோபீடியா. மொடக்குறிச்சி மெகா தேர்தல் வரலாறு பற்றி இந்த சீரீஸ்ல பார்க்கலாம். நாங்க கும்பிடுறோம் எல்லாரும் ஓட்டு போட வாங்க, உங்க தம்பிகளை போல தான் கேட்டுக்கிறோம் நாங்க. 1996 மார்ச் 26ஆம் தேதி தமிழ்நாடு விவசாயிகள் கூட்டமைப்பு தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றது. வழக்கம் போல தேர்தல் நேரத்தில் விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பான கூட்டம் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் நடந்ததோ வேறு. வாக்குரிமையை கட்டாயமாக்குதல் உள்ளிட்ட 33 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோடு மற்றும் பெரியார் மாவட்டங்களில் உள்ள மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிகளிலும் திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதியிலும் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவார்கள் என அதிரடியாக அறிவித்தார்கள். அந்த 33 கோரிக்கைகளில் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான விஷயங்கள் முக்கியமானவை. அமெரிக்காவை போல இந்தியாவிலும் குறிப்பிட்ட ஆண்டு இடைவெளியில் குறிப்பிட்ட தேதியில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். உள்கட்சி தேர்தல் நடத்தும் கட்சிகளை மட்டுமே தேர்தலில் போட்டியிட அனுமதிக்க வேண்டும். சாதி, மதம், இனம் மற்றும் பிரிவினை கொள்கைகளை கொண்ட அரசியல் கட்சிகளை தடை செய்ய வேண்டும். தேர்தல் அறிவிப்புகள் வெளியானவுடன் மத்திய மாநில அரசுகளில் பொறுப்பு வகிக்கும் அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும். 10-20 வாக்குகள் வாங்குபவர்கள் கூட சுயேட்சைகளாக தேர்தலில் நின்று அரசுக்கு செலவையும் வேலை பளுவையும் வாக்காளரிடையே குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்றனர். சுயேட்சைகளை 10 பேராவது முன்மொழியுமாறு செய்ய வேண்டும். பதிவாகும் வாக்குகளில் 1% குறைவாக வாக்குகள் வாங்குவோர்களை தண்டிக்க வேண்டும். எந்த வாக்காளர்களையும் பிடிக்காதவர்கள் வாக்களிப்பதற்காக தனியாக அதிருப்தியாளருக்கு என ஒரு தனி இடம் ஒதுக்க வேண்டும். அதில் 50%க்கும் அதிகமாக அதிருப்தி வாக்குகள் விழுந்தால் மறுதேர்தல் நடத்த வேண்டும். இவைதான் அவர்கள் வைத்த கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகள் எல்லாம் இப்போது எந்த நிலையில் இருக்கிறது?